வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நான் நேற்று பிரதோஷம் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை. இருக்கிற பிரதோஷத்துலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஏன்னா பிரதோஷம் பண்ணாலே எந்த விதமான தோஷமும் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். குறைகள், அதாவது மனக்குறைகள், அஹ், பண பண கஷ்டம், அப்புறம் வறுமை எல்லாமே நீங்கி செல்வம் நல்லா செய்கிறோம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வர்றது பார்த்திங்கன்னா ருண பிரதோஷம் சொல்லுவாங்க. ருண ரோக, அதாவது நோயும் இருக்காது, வறுமையும் இருக்காது. ஸோ பணத்தை அள்ளித்தரும், நம்மளோட கடனையும் இல்லாமல் செய்துவிடும் பிரதோஷம். அந்த மாதிரி பிரதோஷத்தில் நம்ம கலந்துக்கிட்டு பிரதோஷ அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பொருள் ஏதாவது வாங்கி தரலாம். பால் வாங்கி தரலாம், தயிர் வாங்கி தரலாம், விபூதி வாங்கி கொடுத்தா கோடி கடனும் அடையும். ஸோ இப்போ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நேற்று கோடி கடனும் அடையிறதுக்கு உண்டான திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருவீழி மிழலை திருப்பதிகம், காசு தீரவே வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருப்பதிகத்தை பாடினோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கோடி கடனும் கரைஞ்சி காணாம போறதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இந்த திருப்பதிகத்தை பாடிதான் திருஞான சம்பந்தர் சிவபெருமான் கிட்டேயே பொற்காசை பெற்றான்றது நம்ம தலப்புராணம் சொல்லுது. இந்த கோவில் கிடையாது, அது வேற கோவில். அது பார்த்தீங்கன்னா திருச்சேரைன்ற இடத்துல இருக்கு. அந்த திருச்சேரைன்றதுல பார்த்தீங்கன்னா ருண விமோச்சனர் லிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த கோவிலுக்கு நம்ம எப்போ போகிறது, என்ன பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை படிங்க. ஏன்னா ஏற்கனவே நான் கடன் நீக்கும் பதிகம் சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுதான் நம்ம சேனலோட ஹைலைட்டே. அந்த பதிவு போட்டு தான் 21,000 வியூஸ் வந்தது. ஸோ இது ஒரு இப்போ வரைக்கும் 300 வியூஸ் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம மக்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஃபுல் வீடியோவும் அந்த பழைய கடன் நீக்கும் பதிகத்தை ரெண்டுமே இந்த ஷார்ட்ஸில் நான் லிங்க்கில் இணைக்கிறேன். பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வறுமையும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வம் சேரும். நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.